இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2023ல ரிலீஸ் ஆன அஹாஸ் அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 20 வயசு இருக்கிற இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு வயசான கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அவன் மேல காதல் ஒரு மண்ணும் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணத்துக்காக மட்டுமே அவனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா புதுசா ஒரு வேலைக்காரன் இந்த வீட்டுக்குள்ள வரான். இதுக்கப்புறம் நாம என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நடக்குது. அதுலயும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பா நம்மளால நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது இப்படி முடியும்னு சொல்லி. மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான படமாவே இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வயசான கிழவனை தான் காமிக்கிறேன். அவரோட வீடு மட்டுமே பல ஏக்கருக்கு இருக்கும் போல மிகப்பெரிய பங்களா. இங்க எடுபடி வேலைக்கு கூட எல்லாமே லேடிஸா தான் இருக்காங்க. புதுசா யாரோ ஒரு ஆம்பளை சேர்த்தணும்னு சொல்ல இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரன் இந்த படத்தோட ஹீரோவை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஒரு 18 வயசு இருக்கிற சின்ன பையமா ஒருத்தனை காமிக்கிறாங்கல்ல, இவன் தான் ஹீரோ. எதுக்காக அந்த பெருசு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிருப்பான்ல, அதுக்காக தான் இவன் கூட்டிட்டு போறான். கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா அதிகாரிகளுமே இந்த பெருசுக்கு அல்லக்கை வேலையில இருந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அங்க வந்துகிட்டு இருக்கும் போதே ஹீரோ கிட்ட அங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. இவனை அங்க இங்கன்னு சொல்லி கையை வச்சு அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த போலீஸ் ஆபீசர் கூட ஒருத்தர் இருப்பான். நீ கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டியா, எதுக்காக இப்படி ஒரு சின்ன பையனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல இவன் சொல்ற எதையுமே அவன் மதிக்கிற மாதிரி தெரியல. ஒரு வழியா அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தாச்சு. அந்த கிழவங்கிட்ட ஹீரோவை கூட்டிட்டு போய் இந்த போலீஸ் ஆபீசரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, சுறுசுறுப்பா நல்ல வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பையன், அதுக்கு இவன் தான் கரெக்டான ஆளு. உங்க வீட்டுல எல்லா எடுபடி வேலையிலையும் சிறப்பா பாத்துக்குவான். தாராளமா இவன் மேல நீங்க நம்பிக்கை வைக்கலாங்கிற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டதுமே அந்த பெருசுக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே அவரோட மனைவியை கூப்பிட்டு இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், அங்க அவ்வளவு பேர் நின்றுகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்டுக்காம அவங்க ரெண்டு பேரும் ஒரு முத்தத்தை கொடுத்துக்கிட்டு, எங்க டார்லிங் நான் கேட்டிருந்த அந்த பேக் எங்கன்னு சொல்லி கேட்க அவங்க ஒரு பணக்கட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த பெருசு கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு நியூ இயர் பார்ட்டி இருக்கு, எல்லாரும் வந்துருங்க, சிறப்பா அதை என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி சொல்ல இந்த போலீஸ் ஆபீசரும் நீங்க கூப்பிட்டு நாங்க வரமாட்டோம்னு சொல்லுவோமா, கண்டிப்பா வந்துடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்புறம் நீங்க நியூ இயருக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பார்ட்டியும் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல எல்லாருமே போதை ஆகிட அவங்களோட ஜோடி கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்ததுமே இந்த பெருசுக்கும் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு போல நினைக்கிறேன். ஹீரோயினை கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அங்க போனதுமே அவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஓடி பிடிச்சி விளையாடுற வயசா இந்த கிழவனுக்கு பரவாயில்ல, வயசுக்கும் மனசுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. நீ எதுக்குடா இப்ப சம்பந்தம் இல்லாம வளரிட்டு இருக்கேங்கிற உங்க மைண்ட் வாஷ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இப்ப கதைக்கே வரேன். இவங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்க சடனா மாத்தி கெட்டவத்தில திட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த பெருசு செமையா டென்ஷன் ஆயிட்டாரு போல தெரியும். இதை பார்த்ததும் ஹீரோயின் அவருக்கு பக்கத்துல போய் கூல் டவுன் பண்றாங்க. இவங்க உள்ளுக்குள்ள சத்தம் போட்டு இருந்ததை ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். உடனே உள்ள கதவை திறந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிட்டு இருக்கா. உடனே இந்த கிழவன் இதெல்லாம் இங்கே தேவையில்ல, நம்ம பெட்ரூம்ல பாத்துக்கலாம்னு சொல்ல ரூமுக்குள்ள போய் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வேலைக்கார லேடி ஒருத்தர் இருப்பா. இந்த கிழவன் எப்பவுமே இப்படித்தான், கரக்கு அடிச்சாச்சுன்னா அவனோட மைண்ட் அவங்ககிட்ட இருக்காது. எப்படிதான் ஹீரோயின் இந்த ஆளை சமாளிக்கிறாங்களோன்னு சொல்லி அவங்க கஷ்டத்தை புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த பெருசு ஓவர் போதை எழுந்ததுனால அங்க பெட்ரூம்குள்ளேயே அவர் வாந்தி எடுத்துறாரு. இதை பார்த்ததுமே ஹீரோயின் அப்செட் ஆகி எழுந்து வெளியே வந்துடுறாங்க. அவனோட ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டி ஓரமா போட்டு இந்த வேலைக்கார லேடி இருப்பாங்களா, அவங்க கிட்ட அவரோட ட்ரெஸ் அங்க இருக்கு, அதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த படியில இருந்து கீழே இறங்கி நடந்து வரும்போது ஹீரோவை ஒரு வித்தியாசமா இவங்க பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே வர அவனுக்கு இவங்க எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ஒரே ஆதிமா. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் இந்த கிழமை ஸ்விமிங் பூல் கிட்ட நின்று போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் இவனையே வெச்சக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது இந்த பெருசுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப பயப்படுறாங்க. வேலைக்கார லேடியும் இந்த கிழவனுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க அவரு கண் பார்வையிலே ஒரு சிக்னலை கொடுத்துட்டு அந்த பக்கம் போற. அங்க உள்ள போனதும் டைனிங் டேபிள்ல ஒரு கட்டு பணம் இருக்கு. அந்த பணத்தை இந்த வேலைக்கார லேடி எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இந்த கிழமை பாத்ரூம் குளிச்சுட்டு இருப்பான் போல அவனுக்கு பக்கத்துல போறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரியான கனெக்ஷன் வேற தனியா போயிட்டு இருக்கும் போல. பட் ஹீரோயின் இது எதையுமே கண்டுக்கல. அவர் ரெடியாகி ஒர்க் விஷயமா வெளியே போனதுக்கு அப்புறம் தூரத்துல இருந்து ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் கிளம்பினதும் இவங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா ஹீரோ அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும்ல, அதுல படுத்துக்கிட்டு இவங்கிட்ட போய் ஏதோ ஒண்ணு பேசலாம்னு சொல்லி ஹீரோயின் அங்க வராங்க. அந்த சரக்கு பாட்டில பக்கத்திலேயே வச்சு இவங்க குடிச்சிட்டு இவன் என்னெல்லாம் பண்றாங்கிறத அவங்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் நோட்டீஸ் பண்ணவே கிடையாது. ஹீரோயின் இங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கான்னு சொல்லி அவனுக்கு தெரியல. எழுந்து வரும்போது தான் இவன் இங்க இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியுது. அதுவாக இப்ப ஷர்ட் இல்லாம இருக்கிறனால பக்கத்துல வரதுக்கு ஹீரோ ரொம்ப கூச்சப்படுறான். ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்ல நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த ஹீரோனோட புருஷன் அந்த இடத்துக்கு வந்துட அவங்க எழுந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் போட்டிங் போகும்போது ஹீரோவை மட்டும் துணைக்கு கூட்டிட்டு இந்த பெருசு போயிருக்காரு. இவனோட ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேர், எதனால இந்த மாதிரியான இன்னொரு வீட்டுல ஸ்டே பண்ணி வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டேங்கிற இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு அம்மா அப்பான்னு சொல்லி யாருமே கிடையாது. அவங்க சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. இப்போ ஹீரோ மட்டும் தான் இருக்கான். அவனோட ஆசை என்னன்னு பார்த்தா ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்தணும், அதை சேவிங்ஸ்ல போட்டு வச்சுட்டு அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் நிம்மதியா வாழணுங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் இந்த பெருசு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டதான் அவரும் ரொம்ப பரிதாபப்படுறாரு. ஹீரோவோட நிலைமை என்ன, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கல, உனக்கு போதுங்கிற அளவுக்கு நான் சம்பளத்தை கொடுப்பேன், அதை நீ வச்சு சேஃப்டி பண்ணி உன் லைஃப் பாத்துக்கோங்கிற மாதிரி சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். பர்சனலா இவர் ரொம்ப மோசமான ஆளா இருந்தா கூட ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியும். இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் எங்கேயோ ஷாப்பிங் போயிட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. இந்த வயசான பெருசுக்கு ஒரு ஷர்ட் கிஃப்ட் ஆயிட்டு வந்திருக்காங்க. கூடவே ஹீரோவுக்கும் ஒரு டி ஷர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதை இவங்கிட்ட
கொடுக்க அது ரூம்ல கொண்டு போய் வச்சு நம்ம ஆளு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதனால் வரைக்கும் இவனுக்கு யாருமே இந்த மாதிரி எடுத்து கொடுத்தது கிடையாது. இவனுக்கு இப்போ ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். தூரத்துல அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கண் பார்வையிலேயே அந்த Dress பிடிச்சிருக்காங்கிற மாதிரி செய்கிலேயே கேக்குறாங்க. நம்மளும் ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுக்குறான், அந்த Dress நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆக இவங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு கனெக்ஷன் ஒன்று தனியா போய்கிட்டு. இந்த விஷயம்லாம் அந்த கிழவனுக்கு தெரிஞ்சா இவனோட நிலைமை என்ன? அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி கண் முழிக்கிறேன். அப்போ இங்க வேலைக்காரனா இருக்க அந்த ஹீரோ அவங்க பெட்ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன சொல்றேனே தெரியல. சடனா அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இப்போ ஹீரோவோட உருவம் தெரியறதுக்கு பதிலா அந்த வயசான புருஷனோட முகம் தெரிய இவங்க பயந்து அலறாங்க. இது எதுவுமே இப்ப நிஜத்துல நடக்கல, எல்லாமே ஒரு கனவு. ஹீரோயின் அந்த படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட புருஷன் அந்த வேலைக்காரி கூட டைனிங் டேபிள்ல சேர்ந்து டைனிங் டேபிள் மேல தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோயின் கண்ணால பாத்துறாங்க. பட் இருந்தாலும் புருஷன் கிட்ட இருக்கிற சைக்கோத்தனத்தை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால எந்த ஒரு கேள்வியுமே அவர்கிட்ட அவங்க கேட்கல. ஹீரோயின் அவங்க கண்ணால பார்த்த இந்த சம்பவத்தினால ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. என்னடா பண்றதுன்னு சொல்லி தெரியாம அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன லேக் இருக்கு. அங்க போய் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அவன் கையில ஒரு கர்ச்சீப் இருக்கு. அந்த கர்ச்சீப்ல ஹீரோயினோட பேரை எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி பண்ணி அதை இவங்களுக்கு பிரசன்டா கொடுக்க அதை பார்த்ததுமே இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்னு ஒர்க் ஆகிட்ட மாதிரி தெரியுது. தூரமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி ஒன்னு நடந்துகிட்டு. அந்த பார்ட்டியில போதையானதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க ஜோடி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கிழவனுக்கும் ஃபீலிங்ஸ் ஆகி தன்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டு நாமளும் இங்கேயே ரொமான்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்க அப்செட் ஆயிடுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க. கடனா இந்த கிழமை என்ன பண்றானா ஹீரோயினை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட அவங்க போய் ஹீரோ மேலே விழுந்துறான். நீ என்னோட மூஞ்சிலே முழிக்காத, இங்க இப்ப இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்து வீட்டுக்குள்ள போக சொல்றான். ஹீரோவும் இங்க நடந்த இந்த சம்பவத்தை எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவனோட ரூமுக்கு வேலைக்காரி வரான். கடனா உன்னை முதலாளி கூட்டு வர சொன்னாரு, என்ன விஷயம் தெரியலங்கிற மாதிரி ஹீரோவும் எழுந்து போறான். அந்த பெருசு கையில ஒரு கன்னு வேற. நீங்க 2 பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ என் பொண்டாட்டிக்கு ஸ்கெட்ச் போட்டுருக்கிறங்க, இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன்னோட லெவல் ஏதோ அதுல கரெக்டா இருக்கும். இந்த மாதிரியான தேவையில்லாத சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருந்தனா அவ்வளவுதாங்கிற மாதிரி ஹீரோவை எச்சரிச்சுட்டு அவரோட பொண்டாட்டியும் சேர்ந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க எந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா கூட அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பக்கத்துல நிக்க வச்சு உன் கண்ணு முன்னாலேயே இவளை என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லி ஹீரோயின் கூட தேவையில்லாத வேலையெல்லாம் இந்த பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் ஹீரோ பார்க்கும்போது அவன் வருத்தப்படுறான். இது எல்லாத்துக்குமே நாம ஒரு வகையில காரணமா போயிட்டோம்னு சொல்லி. ஏன்னா இவங்க 2 பேரும் இப்ப பேசிட்டு இருந்தனால தான் இந்த பிரச்சனை ஆயிருக்கு. இது அவனுக்கு மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்கி அடுத்த நாள் இந்த கிழமை ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னால ஹீரோ தான் கேட்டை திறந்து விடுறான். அவனை கூப்பிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குற, நேற்று நடந்த அந்த விஷயத்தை மறந்துரு, ஏதோ போதையில கொஞ்சம் தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல அந்த மாதிரி எல்லாம் நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெருசு அங்கிருந்து கிளம்புற. இதனால வரைக்கும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு லிமிட்டோட தான் பழகிட்டு இருப்பான். எப்போ நேத்து அந்த பெருசு சந்தேகப்பட்டு தன்னோட பொண்டாட்டி அந்த மாதிரி சொன்னாரோ அதுல இருந்து ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வந்துரு. நம்ம பண்ணாத தப்புக்கே இவன் நம்மள அந்த மாதிரி தப்பு பண்ணன்னு சொன்னால வேணும்னே நாம ஏன் அப்படி நடந்து கூடாதுன்னு சொல்லி இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரூம்ல இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கட்டத்துல அப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. எப்பெல்லாம் இந்த பெருசு வீட்டை விட்டு வெளியே போறாரோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவங்களோட இந்த வேலைகளை ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரம் ஹீரோயின் இவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது உனக்கு சேஃப்டி கிடையாது, வேற ஏதாவது ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆயிடு. இந்த விஷயம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இவருக்கு தெரியதான் போகுது. அப்படி தெரிஞ்சா நீயும் உயிரோடு இருக்க முடியாது, நானும் உயிரோடு இருக்க முடியாது, 2 பேத்தையும் கொண்டு புதைச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோவுக்கு இப்ப புதுசா கிடைச்சிருக்க அவனோட டார்லிங்கை விட்டு போக மனசு இல்ல. இதனால வரைக்கும் அவங்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த இவன் என்ன சொல்றானா, நீ ஒன்னும் வருத்தப்படாத, அப்படி ஏதாவது அவன் பிரச்சனை பண்ணா அவனையே நாம போட்டு தள்ளிடலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆக ஒரு பொம்பளைக்காக எதை வேணா செய்யலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவன் வந்துட்டான் போல தெரியும். ஒரு நாள் இவங்க 2 பேரும் பெட்ரூம்குள்ள இருக்கும்போது கரெக்டா ஹீரோயினோட புருஷன் அந்த இடத்துக்கு வந்துடுற. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த வேலைக்காரி பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே போய் ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு சொல்லி இதை சொல்ல அவங்க எழுந்து போய் குளிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ ரூமுக்குள்ள தான் இருக்கான். ஹீரோயின் எங்கன்னு சொல்லி அந்த வேலைக்காரி கிட்ட கேட்க அவங்க இப்பதான் குளிக்கிறதுக்காக போனாங்கன்னு சொல்லி சொல்ல இவருக்கு சந்தேகம் வந்து கரெக்டா பாத்ரூம்குள்ள போய் பார்க்க ஆனா ஹீரோயின் அங்கதான் இருக்கா. நல்ல வேலை இப்போதைக்கு இவங்க 2 பேரும் மாட்டிக்கல. இவங்க பண்ற இந்த எல்லா தப்புக்கும் இந்த வேலைக்காரியும் உடந்தையா இருக்கா. ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள வந்து திருட்டுத்தனமா எஸ்கேப் ஆகி வெளியே வந்திருப்பான்ல, அப்போ கரெக்டா அந்த போலீஸ் ஆபீசர் கண்ணுல மாட்டிருப்பான். ஆனா இத பத்தி எந்த ஒரு கேள்வியுமே அவன் கேட்டிருக்க மாட்டான். அடுத்த நாள் ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த வேலைக்காரி வர. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வேலைக்காரிக்கும் அந்த முதலாளிக்கும் கனெக்ஷன் இருக்கிறது அவனுக்கு தெரியும். எதுக்காக நீங்க 2 பேரும் இருப்பீங்க கேட்க அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட குழந்தைக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கான், அதை ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்ல. இவங்க கூட இந்த மாதிரிலாம் இருந்தானா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதனால நான் அதை பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல, என்னோட குழந்தைய உயிர் காப்பாத்துறதுக்காக எதுவுமே தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டே ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்குது. அந்த பார்ட்டியில அங்க இருக்கிற எல்லாரும் செம போதையாகிட அவங்க கேர்ள் ஃபிரெண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பிளான போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பெருசு என்ன சொல்றாருன்னா ஹீரோயின் கிட்ட நீ இந்த போலீஸ்காரங்க கூட போய் ரொமான்ஸ் பண்ணு, அதை நான் பாக்குறேங்கிற மாதிரி சொல்றேன். இதை கேட்டு ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த வயசான கிழவனோட மூஞ்சி மேலேயே பொக்குன்னு வைக்க இத்தனை பேருக்கு முன்னால பொண்டாட்டி கை நீட்டிடுச்சா இவர் சும்மா இருப்பாரு. பதிலுக்கு ஹீரோயினை பலார்னு
வைக்கிறாங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவால பொறுத்துக்க முடியல. என்னோட காதலி மேல நீ எப்படி கைய வைக்கலாம்னு சொல்லி அவன் பொண்டாட்டியா அவன் அடிச்சதுக்கு இவன் மனசுக்குள்ள கொந்தளிச்சு தன்னோட முதலாளியோட பார்க்காம இவர் மேல காது மேல ஒண்ணு பழின்னு வச்சிருக்கான். இவன் சாதாரணமாலே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனாலும் இப்போ இங்க இருக்க எல்லாருக்கும் முன்னால ஒரு வேலைக்காரன் ஒரு முதலாளி அடிச்சா இவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த போலீஸ் ஆபீசர் இருந்து எல்லாரும் சேர்ந்து இவனை மொண்டி போட வச்சு கையையும் காலையும் புடிச்சுக்கிறான். இந்த வயசான கிழவனும் அவனுக்கு எவ்வளவு நேரம் இவனை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி ஒரு கட்டத்துல ஹீரோவை கீழே தள்ளி விட்டுறான். இவனை கொண்டு போய் இங்கேயே நீங்க கொண்டு போட்டுருங்க. இவனை மாதிரி ஒருத்தன் இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க கூடாதுங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல அவரும் ஹீரோவோட கதையை முடிச்சு விட்டுலாங்கிற மாதிரி தான் கொண்டு போறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோ நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, அந்த முதலாளியோட ஒய்ஃப் தான் எனக்கு காதலிக்கிறேங்கிற மாதிரி சொன்னாங்க, என்ன தயவு செஞ்சு உயிரோடையாவது விட்டுருங்கிற மாதிரி இவன் கெஞ்சி கதறி அழுகிறத பார்த்துமே இந்த போலீஸ் ஆபீசருக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமா போயிடுது. சரி இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேணாம், வேற ஏதோ ஒரு ஊர்ல போய் பொழைச்சுக்கோன்னு சொல்லி இவனை இந்த இடத்துலயே விட்டுட்டு போயிடுறாங்க. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க ஹீரோ வேற ஒரு ஊர்ல பீஸ்ஃபுல்லா நிம்மதியா அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு. இந்த பக்கம் இந்த கிழவனுக்கு ஹீரோ இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போனதுல இருந்து இதுக்கு மேல எந்த ஒரு ஆளையுமே நம்ம புதுசா வேலைக்கு வைக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். கூடவே இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தி வேலைக்காரி ஒருத்தர் இருந்திருப்பால அவளை கூட இங்க இருந்து அனுப்பிடுறாரு. எது எப்படி நடந்தாலும் ஹீரோ இப்ப அடிக்கடி ஹீரோயினுக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த விஷயம் எல்லாம் அந்த கிழவனுக்கு தெரியாது போல இருக்கு. இங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த வேலைக்காரிய வேலையை விட்டு இந்த பெருசு அனுப்பி இருப்பாருல்ல அவர்கிட்ட அவங்க கிட்ட ஹீரோயின் ஒரு லெட்டர் கொடுத்திருக்கா. கூடவே கொஞ்சம் பணத்தையும் யாருக்கு கொடுத்திருக்கான்னு பார்த்தா இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லி இவளை தூது விட்டுருக்கா. இவங்களும் கொண்டு போய் அந்த விஷயத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதுல என்ன எழுதிருக்குன்னா இந்த குறிப்பிட்ட டைமுக்கு நீ வீட்டுக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் சில விஷயங்கள்லாம் பேசணுங்கிற மாதிரி ஹீரோயின் இவனுக்கு லெட்டர் எழுதிருக்கா. அதை வாங்கிட்டு அவ ஒரு ஸ்பேர் சாவியும் கூட கொடுத்துட்டு இருப்பா. அந்த சாவியை வச்சு திறந்து இவன் ரூமுக்குள்ள வர கரெக்டா அந்த இடத்துல அப்போ ஹீரோயினும் இந்த கிழவனும் ஏதோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல தெரியுது. இவனுமே இந்த கிழவனை கொல்லணுங்கிறதுக்காக தான் கையில கத்தியோட வந்திருக்கான். இவன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த வயசானவரை எடுத்து நிக்க கூட இவன் அளவுக்கு பாடி கண்டிஷன் இல்ல போல. அப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா புருஷனோட முதுகுக்கு பின்னால கத்தியை வச்சு குத்தி கொடூரமா இந்த ஆளை இங்கேயே கொலை பண்ணிடுறாங்க. அடுத்து அவரோட லாக்கர் ரூம்ல ஏகப்பட்ட பணம் எல்லாம் இருக்கும். அந்த மொத்த பணத்தையும் ஒரு பேக்ல எடுத்து போட்டுக்கிட்டு இந்த டெட் பாடியையும் கொண்டு போய் அந்த ஆறு மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல அங்க தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாது, வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆகலாங்கிற ஒரு பிளானோட தான் போயிட்டு இருப்பாங்க போல தெரியுது. கரெக்டா இவங்க கரையை கடந்து இந்த பக்கம் வர அந்த போலீஸ் ஆபீசர் கையில கண்ணோட நின்னுகிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப பயப்படுறான். இப்பதான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. ஹீரோயின் இவனுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் பக்கத்துல போய் நின்னுக்கிறான். ஆல்ரெடி இது எல்லாமே இவங்க போட்ட பிளான் போலதான் தெரியுது. இந்த போலீஸ் இந்த பணக்காரனை போட்டு தள்ளுறதுக்காகவும் அவனோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் இவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்காக தான் ஹீரோயின் இந்த போலீஸ்காரங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணிருக்கான். அந்த பிளானுக்காக தான் இவனை லவ் பண்ற மாதிரி ஆக்டிங்க போட்டு இவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இவங்க ஏமாத்தி இருக்காங்க. இப்போ அந்த போலீஸ் ஆபீசர் அவன் கையில வச்சிருக்க கண்ணை வச்சு ஹீரோவை சுட்டு அங்கேயே கொண்டுறான். ஹீரோவை இவன் கொலை பண்ணதுமே ஹீரோயின் அவ கையில சீக்கிரட்டா ஒரு கண்ணை வச்சிருப்பா போல தெரியுது. அதை வச்சு இந்த போலீஸ்காரனை சுட்டு அவன் அங்க கொண்டுறான். இப்படியே கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க அந்த வயசான பெருசோட மொத்த ப்ராப்பர்ட்டியுமே ஹீரோயினோட கைக்கு வந்துடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு வேலைக்காரியை காமிச்சிருப்பாங்கல்ல அவன் கொண்டு இந்த வீட்டுல தான் மறுபடியும் வேலை பார்த்துக்கிட்டு. இந்த படம் நமக்கு என்ன கருத்து சொல்ல வருதுன்னா ஹீரோயின் பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிருப்பா. அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டது பெரிய தப்பு கிடையாது. ஆனா அந்த கிழவனுக்கு கூட இவங்களால லாயலா இருக்க முடியல. அப்படி இருக்கும் போதே இன்னொருத்தனை இவங்க காதலிச்சிருப்பாங்க. அவனுக்கு மட்டும் இவங்க நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்லி எதிரில் இருக்கிறவன் நம்பினது தான் இவனோட மிகப்பெரிய தப்பு. இப்படி ஒருத்தங்க இருக்கும் போதே அவங்கள கழட்டி விட்டுட்டு உங்க கூட ஒருத்தங்க ஜோடியா சேர்றாங்கன்னா அவங்களுக்கு பண்ண அதே துரோகத்தை தான் நாளைக்கு இவங்க உங்களுக்கும் பண்ணுவாங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம்.